ஹாய் டிஎஃப், நாங்கள் யூசுஃப். எல்டிஎஃப் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். எல்டிஎஃப் நாங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரைடு ஒன்று போக போகிறோம். எல்டிஎஃப் ரைடுன்னு சொன்னால் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக February 4th வந்து எங்களோட இண்டிபெண்டன்ஸ் ரைட், அதுக்கு எங்களோட பொடியம்மாவோட பேஜ் வந்து அந்த வ்ளோகும் போடல சின்ன ஒரு இஷ்யூனால. அண்டு இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் நாங்கள் நுவர்லிக்கு தான் போக போகிறோம். நுவர்லியில் ஹோட்டல் பிளேஸ்ன்ட்டு ஒரு இடம் ஒண்டிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் அண்டு லேக் பார்க்குன்ற மாதிரி நிறைய இடம் இருக்குது. அண்ட் அதை விசிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்தியா போக போகிறோம். ஓகேப்பா, யார் யார் இந்தியா போக போகிறோம்னு சொன்னால் நான் எங்களோட ஜெயிரோ அண்டு அதே மாதிரி எங்களோட முகமது நிறைய பேர் எங்களோட பழைய எல்டிஎஃப் நிறைய பேருக்கு தெரியுமாயிருக்கும். அண்டு அவரோட தான் போக போகிறேன். ஓகேப்பா, நாங்கள் இன்றைக்கி மோட்டோ வ்ளாகை வந்து ரம்போட வாட்டர்ஃபாலில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி நிறைய ஒரு 2 தடவை மாதிரி நுவர்லி வ்ளாக் போட்டிக்கிறோம். எல்லாம் இங்கேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகிற மாதிரி. அண்ட் இன்றைக்கி வந்து நாங்கள் ரம்போட வாட்டர்ஃபால்கிட்டேருந்து மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ இருந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டு இடையில ஏதாச்சும் சம்பவம் நடந்தால் அதை பார்த்துட்டு வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேப்பா, இந்த வ்ளாக் வந்து நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆகிக்க போகுது. அண்ட் அதே மாதிரி யாராச்சும் எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் யூடியூப்பில் லாங் ட்ராவலிங் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல எல்டிஎஃப் ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராமில் வந்து யூசுஃப் பைக்கர் நிற்கும். அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு அண்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூ தாங்க. அண்டு நிறைய அப்டேட் இருக்குது, அடுத்தடுத்து தரேன். ஓகேப்பா, மிச்சத்தை நான் வந்து போயிட்டு மோட்டோ வ்ளாக்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 hours later. எல்டிஎஃப் நாங்கள் இப்போ ரம்போட வாட்டர்ஃபால் கிட்டிக்குது. இப்போ டைம் என்னன்னு சொன்னால் சரியாக 10:30 ஆகுது. எல்டிஎஃப் ஏடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் என்னண்டா எங்களோட ஜெயிரோவில் வந்து நிறைய வேலை செஞ்சுட்டு வந்தோம் எல்டிஎஃப். அண்டு அந்த ஒரு ரீசன்னால தான் 10:30 ஆகிட்டு. ஓகேப்பா, நாங்கள் வந்துவிட்டோம் ரம்போட வாட்டர்ஃபாலுக்கு. அந்த அளவு தண்ணி இல்லை. ஓகே, நாங்கள் பார்ப்போம். இந்த குளிக்கவும் மேலும் இந்த ஆட்கள் குளிக்கிறாங்க, விலங்குதோ தெரியா. இந்த ஆட்கள் அங்கே ஓட்டில் குளிக்கிறாங்க. அண்டு எங்களுக்கும் குளிக்கணும்ப்பா. இப்போ தண்ணி எந்த அளவாக இல்லை. ஓகே, பரவாயில்ல. நாங்கள் வந்து அப்படி இந்த வாட்டர்ஃபாலை பார்த்துட்டு அப்படியே நுவர்லி போயிட்டு அப்படியே நாங்கள் ஹோட்டல் பிளேன்ஸுக்கு நாங்கள் போகிறது தான். அண்டு ஓகேப்பா, நாங்கள் மிச்சத்தை நான் மோட்டோ வ்ளாக்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேப்பா, மிச்சத்தை மோட்டோ வ்ளாக்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வாட்டர்ஃபால் கிட்ட வைக்கிறோப்பா. நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் நுவர்லிக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே போக வேண்டியது தான். இப்போ ஹோட்டல் பிளான்ஸுக்கு பிளான் வாயில் வருதும் இல்லை சரியா. ஓகேப்பா, அதுக்கு முதல் பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே போகலாம். இந்த கோப்ரோ எவ்வளோ நேரத்துக்கு வேலை செய்யணும்னு தெரியா. ஏன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க, நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஓப்பன் இந்த என்னோட ஃபஸ்ட் வ்ளாக் அந்த ஸ்டார்டிங் வ்ளாக் எடுக்கக்கோலே இந்த சைட் மிரர் 2 இல்லாமல் இருந்துக்கும் என்னோட ஜெயிரோவில். அண்டு இப்போ பார்க்கல சைட் மிரர் இருக்கும். என்ன ரீசன் சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி மோடிஃபை சைட் மிரர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அண்டு எடுத்துகிட்டு வரக்கோல அது ஆணி வந்து மிஸ் ஆகிட்டு, ஆணி ஒன்று வரும், அது வந்து ஃபுல்லாகவே மிஸ் ஆகிட்டு. அதனால் வந்து எங்களை அதை போட்டுக்கொள்ளலாம். அது கூட பார்த்தோம் மோடிஃபை இது போட்டாலும் போலீஸுக்கு இது தடக்கொலைன்னு சொன்னால 1000, 1500, 2000 வரும். அதுக்கு நாங்கள் ஒரிஜினல் சைட் மிரர் ஒன்றே போட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரிஜினல் சைட் மிரர் ஒன்றை வாங்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிறோம்ப்பா. அண்டு நான் சொல்லிப்பேன் உங்கள்கிட்ட என்னோட ஜெயிரோவில் 2-3 விஷயம் செஞ்சுட்டு வரது, அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன செஞ்சேன்னு சொன்னால் அந்த சைட் மிரர் இருக்கிறேன். அண்டு அதே மாதிரி நான் வந்து எப்போவுமே ரைட் போகிறதுக்கு வந்து அதுக்கு முந்தினோண்டா இல்லாட்டி அதுக்கு 2 நாளைக்கு நான் எங்களோட ஜெயிரோவை வந்து ரைடுக்கு தேவையான மாதிரியான எல்லாம் செய்வேன். சைட் மிரர் இருக்குவேன், அதே மாதிரி ஆயில் போதுமானு பார்ப்பேன், செயினுக்கு ஆயில் ஊற்றுவேன், அந்த மாதிரி காற்று போதுமானு பார்ப்பேன், எல்லாமே செய்வேன். அண்டு இப்போ ஒரு 1 வீக்காக நான் வீக்கல்ல அந்த ஒரு ரீசன்னால் வந்து அண்டு எஸ்டர்டேயும் வீக்கல் அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து இன்றைக்கி வரும்போதே இதெல்லாம் செஞ்சுட்டு வர வேண்டிய நிலைமை ஆகிட்டு. அண்டு ஃபுல்லாக 2 டயருக்குமே காற்று அடிச்சுது. அதே மாதிரி சைட் மிரர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேறையாக வாங்கி, அதுவும் இல்லாமல் நாங்கள் என்னோடய செயினுக்கு வந்து ஃபுல்லாக இந்த செயினுக்கு ஆயில் ஊற்றிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறோம்ப்பா. ஓகேப்பா, இந்த ரைடு வந்து செம்ம ஃபன் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு போகிற 2 பேருமே நல்லா ஃபன்னான டைப்பான ஆட்கள், அதனால பார்ப்போம்ப்பா. நல்லபடியாக போயிட்டு வர்றோம். அண்டு ஓகே, நாங்கள் போயிட்டு இடையில வ்ளாக் வரும். அண்டு நாங்கள் போகிறது வந்து ஹோட்டல் பிளேன்ஸுக்கு. ஹோட்டல் பிளேன்ஸுன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது, விசிட் பண்ண இது வரைக்கும் போயிட்டதில்லை. அண்டு எங்கள் எல்டிஎஃப் நிறைய பேர் ஆல்ரெடி போயிட்டிருப்பீங்க. போயிட்டிருக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஆல்ரெடி போயிட்டுட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள். அண்டு இதில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்ப்பா.
அண்டு நிறைய பேர் போயிட்டீங்க மாட்டீங்க, இதை பார்த்துட்டும் நிறைய பேர் போவீங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஆசை வந்துச்சுன்னு சொன்னால் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் போயிட்டனால எங்களுக்கும் ஆசை வந்துட்டு ப்ரோ, நானும் நெக்ஸ்ட் டைம் ரைட் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா, எதுடா அண்டு அதே மாதிரி நாங்கள் எங்களோட பட்ஜெட், இந்த ரைடுக்கான பட்ஜெட் வந்து எவ்வளோ போகும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லி ஓப்பனாக. அண்டு அதை வந்து வீடியோட எண்டில் தான் நான் சொல்லுவேன், பட்ஜெட் எவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எண்டில் தான் போடுவேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுவோம். என்னன்னு சொன்னால் நான் போகிறது ஆகவே லோ பட்ஜெட் அப்படின்னு சொன்னால் இது ஒன் டே ரைட் தானே, அதனால இப்படிதான் சாப்பாடு தின்ன குடிக்கிறது என்னோட பைக் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஓகே. அண்டு நாங்கள் தங்குற இல்லாததுனால லோ பட்ஜெட்டுன்னு தான் சொல்லுவோம். அண்டு ஓகே, இந்த மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஆசைக்கும். அண்டு எவ்வளோ பட்ஜெட் போகும் அப்படின்னு நிறைய பேர் டவுட்டாக வந்துக்கும். அந்த ஒரு ரீசனால் நான் வந்து எவ்வளோ பட்ஜெட் போகும்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக நான் காட்டுறேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆகி மேடம் ப்ளோகை பார்க்குறதுல யாராச்சும் என்னோட வீடியோ பிடிச்ச பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களோட லவ்வர்ஸோட கண்டினியூ தாங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணுறது உங்களோட நீங்கள் பெல்லைக்கன் ஓலில் கொடுத்துருவோம். அப்போ தான் நான் போட்ட வீடியோ வரும். நீங்கள் ஒரு ஓலில் கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட் ஆகிடும். ஓகேப்பா, அண்டு அடுத்து நான் வந்து தம்ரோக்கு போயிட்டு அங்கே ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணணும்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோ ஷூட் ரீல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொன்னார் ஒரு மூமெண்ட். அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே போகலாம்ப்பா. எல்டிஎஃப் என்னோட ட்ரீம் அப்படியே போகுது. எல்டிஎஃப் சைடால் எப்படியே ட்ரீம் போகுதுன்னு சொன்னால் எல்டிஎஃப் BMW S1000 ஆறா, அதுக்கு பின்னால் டுக்காட்டி, அதுக்கு பின்னால் டுக்காட்டி V4 பெனிக்கர். அண்டு அது மூணும் சேம் ட்ரெக்கில் இந்த கோனரிங் எடுத்து மெல்ட் ஆகிட்டு பார்த்துட்டு நான் ரோட்டில் போகிறேனா இல்லையான்றதே நான் சந்தேகம் போயிட்டு வேணாண்டா அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் அதுக்கு பின்னுக்கால வந்து சுசுகி ஐ திங்க் 1000ன்னு நினைக்கிறேன். அண்டு அதுக்கு பின்னாடி MT-09 ஒன்று போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி இன்னொரு 1000 சுசுகி. ஓகேப்பா, ஃப்யூச்சரில் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எடுப்போம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துக்குதுப்பா. பார்த்துக்கலாம்ப்பா. அண்டு அதுக்கு முன்னாடி தான் போலீஸால் விற்கிறாங்க. எந்த தைரியத்தில் போகிறாங்களோ ஏன்னா எல்லாமே ரெஜிஸ்டர் மாதிரி, எல்லாம் ஒரிஜினல் ரெஜிஸ்டர் மாதிரி நம்ம போய்ட்ட பார்த்து எல்லாமே நம்ம போயிடுச்சு. அண்ட் அந்த 3 பைக்கு S1000 RR, டுக்காட்டி பெனிக்கல், டுக்காட்டி அந்த 3மே ஒரே ரைடிங் பொசிஷனில் சேம் ஓனரிங் எடுக்கல பின்னாடி வேற மாதிரி எல்டிஎஃப். இதெல்லாம் தான் எல்டிஎஃப் என்னோட மோட்டோ வ்ளாகில் கேப்சர் ஆகணும். சரியான டைமில் எனக்கு GoPro ஆஃப் ஆகிடுச்சு எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், உண்மையாக சொல்ல போனால் எனக்கு அதுதான் எல்டிஎஃப் கவலையாகிக்குது. ஓகே, அந்த இதை சொல்கிறதுக்காக தான் இந்த நான் மறுபடியும் பேசி கொண்டிருக்கிறேன். பார்த்தா GoPro ஆஃப் ஆகிடுச்சு. இதுண்டா கேப்சர் ஆகி கொண்டிருக்கிற வீடியோ. ஓகேப்பா, நாங்கள் இந்த லபுக்கலை டீ ஃபேக்ட்ரி இந்த அங்கே வந்துட்டு அப்படியே போகிறதுக்கு இருக்குது. அண்டு ஓகே இப்போ நாங்கள் ஓகே நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க எல்டிஎஃப். நான் ரீல்ஸாகவே இல்லைன்னா வீடியோவாக இதில் எட் பண்ணுறேன் எல்டிஎஃப். ஐயோ, நான் உங்கள்கிட்ட சொல்லி வந்தது என்னன்னு சொன்னால் ஆல்ரெடி சூப்பர் பைக் செட் ஒன்று போயிடுச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி எல்டிஎஃப் நாங்கள் ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்து பிடிக்கிறோம். மேலிருந்து சவுட் கேட்டுச்சு. நானும் எனக்கு சூப்பர் பைக்குன்னு தான் வந்தேன். பார்த்தா சூப்பர் பைக் தான். எல்லா பைக் எல்டிஎஃப் S2R, S1000 RR, டுக்காட்டியா எல்டிஎஃப் எல்லாம் எல்டிஎஃப் பார்த்துட்டு அப்படியே மிரண்டுட்டு எல்டிஎஃப். வாயில் வார்த்தை வருதே இல்லை உண்மையாக சொல்ல போனால். என்கிட்ட அதை பார்த்துட்டு அப்படியே மெல்ட் ஆகிட்டு எல்டிஎஃப். உண்மையாக சொல்ல போனால் இப்போ தான் எல்டிஎஃப் ஒரு கவலை வந்துக்குது. இந்த பைக்கெல்லாம் எடுப்போமா எல்டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள் எடுப்போம்னு நம்பிக்கைக்குது எல்டிஎஃப். கண்டிப்பாக எடுப்பேன் எல்டிஎஃப் இன்ஷா அல்லாஹ். இது வேறு மாதிரி இருந்துச்சுப்பா.
நான் இந்த எடுத்தால் அப்படியே வரும்போது நான் அந்த பணி எழுந்து எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு. ஓகேப்பா அப்போ சூப்பர் பைக் தான் மாறுதுண்டு வந்து பார்த்தா ஐடியா நான் உனக்கு அந்த ரீஸாக போகிற ஐடியா நுவரலி கிட்ட வந்துட்டோம் ஐடியா. ஏன்னு சொன்னால் இந்த கிளைமேட்டே வித்தியாசம் விளங்கி கூடல் ஆகிக்குது. எந்த கிளைமேட்டும் நுவரலி கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிறது நல்லா டிஃப்ரெண்ட்டாக விளங்கும் ஐடியா. எங்களை விட தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சூடான ஏரியாவில் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கொழும்பு புத்தளம் ஈஸ்டர் சைடு இருக்கிறாங்க. அவருக்கெல்லாம் நீங்கள் வரும்போது வரைக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்கும் வரைக்கும். என்னன்னா அது வந்து கூதல் வந்து ஒரு லைனோடு நல்லா டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்கிடும். அது மாதிரி எங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் விளங்குது. நான் நினைக்கிற மாதிரி இந்த நுவரலி ரைட் தான் நல்லாவே நான் என்ஜாய் பண்ணி கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற தடவைலாம் வந்தது குரூப் ரைடு என்னோட எல்டிஎஃப் ரோடு எல்லாம் அந்த தடவைலாம் பெருசாக என்ஜாய் பண்ண கிடைக்காது. ஏன்னா எல்லா டைமுமே டைமை பார்த்து தானே போகணும். எல்லா டைம்னு சொன்னால் நாங்கள் வந்து நிதானமாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு ஷார்ட்ஸ் எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் போவேலாம். ஏன்னு சொன்னால் அடுத்தவங்க குயிக்காக போகிறது அவங்க ரெடி ஆகும். அந்த டைமுக்கு நாங்களும் ரெடியாகி அவங்கள மாதிரியே நாங்கள் ரெடியாகி வந்துடணும். அந்த ஒரு ரீசனால் வந்து ரெடிஎஃப் நாங்கள் இப்போ இந்த நுவரலி சரியாக போட் கிட்டிக்கிறோம்ப்பா. நாங்கள் வந்து பார்த்துப்பீங்க இந்த பக்கத்தில் இந்த டீ ஃபேக்ட்ரி அங்கேயும் அப்படியே நாங்கள் மோட்டோ ப்ளோக்கில் வந்தோம். சின்ன பாட்டாக தான் வரும் மோட்டோன்னு. அண்டு நாங்கள் வீட்டில் ரோட்லுக்கு போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மறுவாய் ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்களோட மோட்டோ ப்ளோவை. அதுக்கு பிறகு நாங்கள் போகிறது வந்து இங்கே ஹோட்டல் பிளேஸுக்கு நாங்கள் அப்படியே போவோம். போயிட்டு நாங்கள் அப்படியே ஃபுல்லாகவே மோட்டோ ப்ளோக்லேயே தான் நாங்கள் போவோம். அண்டு ஓகேப்பா இதுக்காக தான் இதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகே நல்லா ஃபன் ஆகிக்குப்பா. இது வரைக்கும் நல்லா ஃபன் ஆகி நல்லா ஃபன்னாகவே போயிட்டுச்சுன்னு சொன்னால் நல்லா ஹாப்பி ஆகிக்கும். ஓகேப்பா நான் விசிட்ட போயிட்டு சாப்பிட்டுட்டு மோட்டோ ப்ளோக்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே டிஎஃப் இப்போ தான் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம்ப்பா. ஏன்டா கத்தி பேசுகிற ஆட்கள் பார்ப்பாங்க அந்த ஒரு ரீசன்னால் கத்தி பேசலை. ஓகேப்பா நான் சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறது தான்.